நோக்கம் வந்து நாம் அல்லாஹ்வை சதா திக்ரு செய்ய வேண்டும். யாதே ஹக்கு அலத்தவாம். ரெண்டாவது யாஃப்தே ஹக், அல்லாஹ்வையே அடைந்து கொள்வது. அல்லாஹ்வையே நோக்கமே என்னதான்? அல்லாஹ்வை சதா திக்ரு செய்யணும், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளணும். இப்போ யாராவது அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னா அவங்களுக்கும் தரீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரு என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வை அடையலாம் முடியாது, நாம் சாதாரண மனுஷன்தான் அப்படின்னா அவங்க வந்து தரீக்கத்திலே என்ன செய்ய முடியாது, சேர முடியுமா? இப்போ தரீகத்துடைய லட்சியமே என்னதான்? அல்லாஹ்வை அடையணுன்றது. அதான் சுலூக்குன்றது. அதான் என்னது? சுலூக். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வை நோக்கி போகிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வை என்ன செய்யணும்? அடையணும். அப்போ யார் அடையணும்? ஷேഖ് மட்டும் அடையணும்? முரிதுகள் அதை பார்க்கணும் அப்படியா? ஒவ்வொருவரும் அடையணும். பையத்து செய்த ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அடையணும். இப்போ அல்லாஹ்வை அடைகிறதுனா என்ன? பணத்தை அடைகிறதுன்னு சொல்கிறோம். பணத்தை அடைஞ்சிட்டா, பணத்தை இவர் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பணத்தை அடையணும், ஒரு கோடி ரூபாய் அடையணும் சொல்கிறார். 1 கோடி ரூபாய் இவர் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? 1 கோடி ரூபாய் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த 1 கோடியை அவர் என்ன வேணா செய்யலாம், யாரும் அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ பணத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய கட்டுப்பாட்டில் பணம் வந்துடுச்சு. பணம் சொல்றதை இவர் கேட்க வேணாம், இவர் சொல்றதை பணம் கேட்கும். இப்போ அல்லாஹ்வை அடைகிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை அடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்றது பயமா இருக்கும். இப்போ அல்லாஹ்வை அடையாதவங்களுக்கும் அடைஞ்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. அடையாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அடையாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதானே? இப்போ அல்லாஹ்வை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் வந்துட்டான்னு அர்த்தம். அதுதான் அவுலியாக்கள்ன்றது. அது அல்லாஹ்வே தான் சொல்றான். குர்ஆன்ல ஹதீஸிலும் இருக்கக்கூடிய விஷயம் தான். யார் அல்லாஹ்விற்கென்று ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கென்று அல்லாஹ் ஆகிவிடுவான். இப்போ வந்து சொல்லுவாங்க, ஜின்னை வசப்படுத்த போறேன். சில பேர் ஜின்னை வசப்படுத்தினா என்னன்னு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும்பா அது.
ஏதாவது ஒரு ஜின்னை பிடிச்சி வசப்படுத்திட்டா போதும், நம்ம வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் முஸ்லீம்கள்லேயும் இருக்கிறாங்க, மற்ற மதங்கள்லேயும் இருக்கிறாங்க. இப்படி வசப்படுத்தினவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் மலக்குகளை வசப்படுத்தியவர்களும் அதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. என்ன வசப்படுத்துறதுக்கு இஸ்லாமிய அடிப்படையிலையும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மலக்குகளை வசப்படுத்துறது, அதை வசப்படுத்துறது நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வையே வசப்படுத்துவது தான் யாஃப்தே ஹக். அதுக்கு பேர் தான் என்னது? இப்போ அல்லாஹ்வே நமக்கு வசமாகிவிட்டால் நாம் அதோட பெருசு என்ன இருக்குது? ஜின்னை வசப்படுத்தினா ஜின்னு நம்ம விட்டு வேற தான். ஜின்னு நாமளும் ஒன்றா ஆக போகிறது இல்லை. அப்படி ஜின்னு நாமளும் ஒன்றாயிட்டோம்னா ஜின்னு தான் இருக்கும், நாம இருக்க மாட்டோம். ஜின்னு பிடிச்சிருச்சு. இப்போ நாம இருப்போமா, ஜின்னு இருக்குமா? ஜின்னு தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் பிடிச்சா அல்லாஹ் பிடிச்சி தான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான். நாம தான் அவனை மறந்துருக்கிறோம். நாம தான் தனியா போய் அவனை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் பிடிச்சதுனால தான் நாமளே இருக்கிறோம். அல்லாஹ் பிடிக்கலன்னா நாமளே இல்லை. நாமளே என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் இல்லை, அவன் என்ன பிடிச்சதுனால நான் இருக்கிறேன். அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான்னா புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான்னா இப்ப நல்லா புரியுது. புரியுதா இல்லையா? அப்ப நம்மளை யார் பிடிச்சிருக்கிறா? யார் பிடிச்சிருக்கிறா? ஒருத்தருக்கு ஜின்னு பிடிச்சிருச்சு, ஒருத்தருக்கு இங்கிலீஷே தெரியாது அவருக்கு. இப்படி இங்கிலீஷ் போய் பிடிச்சிருச்சு. அவருக்கு என்ன போய் பிடிச்சிருச்சு? இங்கிலீஷ் போய். அப்படியே டஸ்ஸு புஷ்ஷுன்னு இங்கிலீஷ்லேயே பேசுது. என்னடா ஸ்கூல் பக்கமே ஒதுக்குனது இல்லை, பார்த்தா இங்கிலீஷ்லேயே. அப்போ இது என்னது? இது இவர் இல்லை, யாரதான் இருக்கிறது? அந்த பேய்தான். அதே மாதிரி ஒரு ஜின்னு பிடிச்சிருச்சு, ஃபோன் ஊதி விட்டா கீழே விழுந்துருவாரு. ஜின்னு பிடிச்சவன 10 பேர் பிடிக்கிறாங்க, முடியல. எல்லாத்தையும் அடிச்சா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இருக்குதா இல்லையா? இப்ப இவர் அடிக்கிறாரா? எது அடிக்குது? எது அடிக்குது? ஜின்னுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அல்லாவுக்கு ஒரு சக்தியும் இல்லையா? அல்லாஹத்தால அவனை மறைச்சு நம்மளை காட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நம்ம கேட்கலாம், இப்போ அல்லா தானே பிடிச்சிருக்கிறான், அவன் இதை காட்ட வேண்டியது தானே. அவன் தன்னை மறைச்சு வச்சிருக்கிறான். நாம் அவனை வெளியாக்கணும், அவ்வளவுதான்.
நாம் அவனை வெளியாக்கணும்னா என்ன செய்யணும்? நம்மள மறைச்சுக்கணும். என்ன செய்யணும்? அவ்வளவுதான். நாம யாரு? அதுக்கு பேர் தான் நஃப்ஸ். இந்த நஃப்ஸை நாம் என்ன செஞ்சுட்டா? மறைத்து கொண்டால் அவன் என்ன செஞ்சிருவான்? வெளியாக இருப்பான். இப்ப இது இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான வேலை. ரொம்ப. ஆனால் நப்சு இருக்குது, விரோதிகளிலெல்லாம் மிக பெரும் விரோதி. அதனால அதை என்ன செய்ய முடியல? அதை அடக்கி அல்லாவுக்கு வழிவிட முடியல. அல்லாவுக்கு அல்லாஹ் அப்ப நம்முடைய நோக்கம் என்னதான்? யாஃப்தே ஹக். என்னது? அல்லாவை அடையணும். அல்லாவை அடையணுன்றது இருப்பதிலேயே ரொம்ப ரொம்ப இலகுவான விஷயம். ரொம்ப. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது தான், இல்லாதது ஒண்ணும் இல்லை. எல்லாம் மனசுல தான் பிரச்சனை. என்னதான் பிரச்சனை? இருக்குதுன்னு தெரியாம போச்சு, அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி செய்யறது தான் தாலீம். இந்த தாலிமாத்துகளை கொண்டு நாம் என்ன செஞ்சிடலாம்? அதை சரி செய்து அல்லாவை அடைந்து கொள்ளலாம். வேணும் அல்லாவை வசப்படுத்தி கொள்ளலாம். அல்லாவை நம்ம என்ன செய்யலாம்? நமக்குள்ளேயே அல்லாவை நாம் பார்த்து கொள்ளலாம். இப்போ ஒவ்வொருவரும் அல்லாவை அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அல்லாவை அடையணும். ஒவ்வொருவரும் அல்லாவை அடைய முடியும் என்பதற்காகத்தான் நமக்கு பையத்தும் கொடுக்குறாங்க, இந்த தாலீமும் சொல்லித்தராங்க. இது முடியாத விஷயம் இல்லை. ஆனால் இதன் பக்கம் யாரும் கவனம் செலுத்துறதில்லை. அவன் ஷேகும் கவனம் செலுத்துறதில்லை, முரீதும் கவனம் செலுத்துறதில்லை. இப்போ எப்படி கிடைக்கும்? இப்போ நாம வந்ததே எதுக்காகத்தான்? அல்லாவை அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வேற என்ன வேணும்? வேற ஒண்ணுமே தேவை. அந்த வழிகள் பல முறைகள்ல பல விதங்கள்ல நமக்கு சொல்லித்தரப்படுது. சில நிச்சயமாக நம்ம அல்லாவை அடைவோம். அதுதான் நமக்கு வேணும். வேற எதுவுமே வேணாம். ஏன் வேணான்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே. இருந்தா தானே வேணான்னு சொல்றது. எல்லாம் வந்துட்டாதான் எல்லாமே. அப்ப அதனால நம்ம வந்து தாலிமாத்துகள் நம்ம சொல்லும் அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்குமா? முடியுமா? சாத்தியமா? வாய்ப்பு இருக்குதா? யார் இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா? நமக்கு தேவையில்லை. யார் முன்னாடி அடைஞ்சிருக்கிறாங்க? அடைஞ்சவங்க மறைச்சிருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ அல்லாவை அடையிறதுக்கு தான் நம்முடைய முழு முயற்சிகளும். இப்போ நாம இந்த பாதையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்திருக்கோம். அதையே நம்ம கவனமாக வைத்ததனால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்குனால, அவன் நமக்கு தௌஃபீக் செஞ்சு அதிலேயே நம்மளை கவனத்தை செலுத்தி அந்த பாதையிலே கொண்டு வந்து அதை நமக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராயிட்டு, வாங்குவதற்கு நாம தயாரா. ஒவ்வொருவரும் அல்லாவை அடைந்து என்ன செய்ய முடியும்? அல்லாவை அனுபவிக்க முடியும். இப்போ நம்முடைய இன்னைக்கு வந்து
ஆன்மீகம்ன்ற பேரில் எதையோ உளறிக்கிட்டு திரிகிறாங்க. ஒன்றுமே இல்லை. ஏதோ எல்லையை போய் அடையிறது இல்லை. அதனுடைய முழுமையை போய் அடைஞ்சால் தானே அது ஆன்மீகம் முழுசாக வந்தால் தானே அது முழுமையாக பேர் சொல்ல முடியும். ஒரு வீடுன்னு சொன்னால் இதை வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டவொன்னே வீடுன்னு சொல்லிட முடியுமா? பேஸ்மெண்ட் வந்துடுச்சு, வீட்டுக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு பேஸ்மெண்ட் போட்டவொடனே வீடுன்னு ஆயிடுமா? அது முழுமையாக எல்லா பேஸ்மெண்ட் வேணும், 4 சோறு வேணும், மேலே கூரை வேணும், எல்லாமே சேர்ந்து தான் என்ன ஆகும்? வீடுன்னு சொல்ல முடியும். இப்போ அது மாதிரி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு என்னது ஏதோ ஆன்மீகம் சொல்லிட்டு அது என்ன இல்லை? ஆன்மீகம் இல்லை. அதுலேயே நின்றுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம. என்னது இதுவே யாருக்கும் தெரியலையே. இதுவே யாருக்கும் தெரியலையே. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. அப்போ இதோட சிறப்பு என்ன இருக்க முடியும்? அப்படியே அதுலேயே ஏன் தாண்டி போக வேண்டிய எவ்வளோ தூரம் இருக்குங்க. உங்களுக்கு சரியான ஷேக் இல்லை, வழிகாட்டக்கூடிய சரியான ஷேக் இல்லை. இப்போ நாம் வஹ்தத்துல் வஜூத் அதில் சொன்னோம், உஜூதியே தாத்தோ உள்ளமை ஒன்று தான் இருக்குது. 2 தாத், 2 ஆள் இருக்கிற ஒரே பொருளில் 2 ஆட்கள், ஒன்று அல்லாஹ், இன்னொன்று படைப்பு. நல்லா விளங்கணும். இப்போ படைப்பு எங்க இருக்குதோ அங்கதான் அல்லாவும் இருக்கிறான். படைப்பு எங்க இருக்குதோ அங்கதான் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கு. அவனை தேடி நாம தனியா எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம கூடவே நம்முடைய அயனாக, நம்முடைய அப்போ இது ஒன்றும் நாம் என்ன செய்ய தேவையில்லை. இது ஒன்றும் பயந்து இது பண்ணி இதெல்லாம் என்ன தெய்வ குத்தமாயிருமோ? எல்லாம் கோச்சிப்பானா? அவங்க கோச்சிப்பாங்களா? இவங்க கோச்சிப்பாங்களா? ரசூல்லா கோச்சிப்பாங்களா? இதைத்தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதை அறியாத மக்கள் கோச்சிப்பாங்க. இதை ஒண்ணுமே தெரியாத அறிவில்லாதவர்கள் தான் இதை என்ன செய்வாங்க? இப்படிலாம் பேசுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க? அவங்க தான் கோச்சிப்பாங்களே தவிர அல்லாஹ் என்ன செய்ய போறது இல்லை. ஏன்னா அவன் தான் பேச வைக்கிறான், அவன் தான் கேட்க வைக்கிறான். இப்போ நாம என்ன செய்ய தேவையில்லை. இதுல தைரியத்தோடு உத்வேகத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் முன்னேற முடியும். இந்த பயப்படுறவங்க, தயங்குறவங்க, எதுக்குடா வம்பு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதில் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறவங்க. ஏன்னா இது ஜிஹாதே அக்பர். என்னது இது? இது பெரிய போர். இது வால் எடுத்து செய்கிற போர் இருக்குதுல்ல, அது ஜிஹாதே அஸ்கர், சின்ன போர். அது இது என்னது? இது பெரிய போர், அதை விட பெரிய போர். இப்போ அதனால இதுல என்ன செய்ய முடியாது, அப்படி லேசா அப்படி பொறுமையா பார்த்துக்கலாம். போர்ல பொறுமையா பார்ப்போம், வரட்டும், வெட்டினா பார்ப்போம், வெட்டிடவா போறான் அப்படின்னு நின்று இருந்தா
வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான். துணிஞ்சு என்ன செய்யணும்? வாழை தூக்குறதுக்கே கை நடுங்குது. என்னடா இது? குத்தணுமா? வெட்டணுமா? தலையே துண்டாக்கணுமா? அப்படின்னு நம்ம தலையை துண்டாயிட்டு போயிடும். இது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அப்படித்தான். இப்போ போர்க்களத்துலன்னு வந்துட்டோம். இங்க வந்து யாரு நிக்கிறாங்க, யாரு கீழே விழுந்துட்டாங்க, அதை பார்த்துட்டு இருந்தா, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம போய் சேர வேண்டியதுதான். இங்க என்ன செய்யணும்? யார் நிக்கிறாங்க, யார் விழுந்துட்டாங்கன்னு கணக்கு இல்லை. அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். நம்ம கூட அவங்க இருந்தாங்க, இவங்க வந்து அவங்கலாம் இருக்கிறாங்களா, போயிட்டாங்களா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர்? அல்லாஹ். அப்ப துணிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை அடைய முடியும். பயந்தவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஏன் இத்தனை பேர் யாரும் ஏன் அடையல? எல்லாம் பேசியிருக்கிறாங்க, இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது இருக்கிறாங்களே, ஏன் அடையல? ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்துருவாங்க. எதுக்கு இது வம்பு? அல்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாம வந்து துணிஞ்சிட்டோம், இறங்கிட்டோம். அதை முழுசா குதிச்சிடணும். அல்லாஹால அவன் நமக்கு உதவியாக இருப்பான். அவன்தான் நமக்கு, அவன்தான் இதை ஆசைப்படுறான். அவன் தான் என்ன செய்யறான்? இது பெருமை இல்லை. இது என்ன இல்லை? நான் அல்லாஹ் அடைஞ்சிட்டேன்னு அல்லாஹ் சொன்னாங்கன்னா இல்லையா? ரூமில் வந்து அனல் ஹக், நானே சத்தியம், நானே ஹக்கு அப்படின்னு சொல்றது இது பெருமை. இளமா அது பெருமைன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். பெருமையாக சொன்னாலும் அப்படித்தான், பெருமை சொல்றவங்களை வந்து பெருமையாக சொல்றாங்கன்னு நினைச்சாலும் அப்படித்தான். இது பெருமை இல்லை, இது நான் இல்லை. என்னது? நான் இல்லை. இப்ப தன்னை ஒட்டுமொத்தமாக அழித்து கொள்ளக்கூடிய பணிவு இது. தன்னை இப்ப நான் தான் ஹக்குன்னு சொல்றது இது என்னது? இது பணிவு தானே தவிர பெருமை இல்லை. ஹக்குனா என்ன? அல்லாதான் ஹக். நானே ஹக். ஏன் நாம சொல்றோம் நான் இல்லை, அவன் தான் இருக்கிறான், அதனால சொல்றோம். நான் சொல்லல, அவன் சொல்றான்னு சொல்றேன். இது இப்படி வெறும் சொல்றதுக்கானது அல்ல. இதையும் கடந்து நம்ம போகணும். சரி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அனல் ஹக்கு. எவ்வளவு பெரியது? இல்லை, இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் என்ன செய்யுது? நான் ஹக்குன்னு ஒன்று எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுப்பாங்க நிறைய பேர். அதான் உட்காந்துருக்குறாங்க. இப்பதான் ஆரம்பிக்கவே செய்யுது. சொல்லிருக்கிறோம், போய் சேரணும்ல, அப்படி ஆகணும்ல. இப்போ உஜூதி ஏக் ராத் தோ, ஒரே பொருள். பொருள் ரெண்டு இல்லை, ஒரு பொருள் இரண்டு ஆட்கள். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று மனிதன் நான். நானும் அவனும் ஒரே பொருளாக இருக்கிறோம். நானும் அவனும் ஒரே பொருளாக.
இப்போ அவனும் நானும் ஒன்றா இருந்தா அடுத்து வரும். இப்போ நான் அசைகிறேன், அவனும் அசைகிறானா? ஆமாம். நான் அசைந்தால் யாரும் அசைகிறா? அல்லாவும் அசைகிறான். நான் தனியாக அசையல. ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோ. அப்ப அல்லாஹ் அசைகிறானா? சும்மா இருக்கிறானா? நான் அசைந்தால் அவனும் அசைகிறான். என்னோடு சேர்ந்து அவனும் என்ன செய்கிறான்? அசைகிறான். இப்போ அல்லாவை நான் அசைக்கிறேன், அல்லாஹ் என்னை அசைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அசைந்து கொண்டிருக்கிறோம். 2 பேரும் அசைந்தாடி கொண்டிருக்கிறோம். அதை உணரணும். இப்போதான் நாம் என்ன செய்ய முடியும்? முழுசா போய் அல்லாஹ் சேர முடியும். நான் அசைகிறேன், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவனுடைய அசைவுன்னும் போது தான் அசைவுக்கு சக்தி வரும். அசைவுக்கு என்ன வரும்? இல்லைன்னா என்னுடைய அசைவுன்றதுனால தான் அசைவுக்கு என்ன இல்லை? சக்தியே இல்லை. அது அவனுடைய அசைவு, அந்த இன்பம். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அப்போ நமக்கு ஒரு கணம் கிடைச்சிரும். சும்மா அசையும் போது நாம் அசைகிறன்றதே நமக்கு தெரியாது. அல்லாவும் நானும் சேர்ந்து அசைகிறோன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யும்? ஒரு ஒரு கணம் தெரியும். அப்போ ஹரக்கத் ஏக் என்னது? அசைவு ஒன்று, அசைவு நிஸ்பத் 2, தொடர்பு 2. ஒன்று அல்லாஹ்வுடைய தொடர்பு, இன்னொன்று படைப்புடைய தொடர்பு. ஏன்னா 2 ஒன்றா தானே இருக்கு. 2க்குமே தொடர்பு இருக்கு. வலையில் உருண்டு ஓடுது, அதோட சேர்ந்து தங்கமும் உருண்டு ஓடும். வலைகள் முன்னாடி போகுது, தங்கம் பின்னாடி போகுது. அப்படியா? வளையல் எப்படி எங்க போகுதோ அதோடு சேர்ந்து என்ன செய்யுது? போகுதா இல்லையா? அப்ப 2ம் ஒன்று என்று சொன்னால், உஜூத் ஏக் தாத்து தோ என்று சொன்னால், அடுத்து ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோன்றது தானா வந்துடும். தானே? ஆனா இது எங்கேயுமே யாரும் சொல்லி தரவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது. அதுலயே நின்றுக்கிறாங்க. அல்ல, அவன் நானும் ஒன்றா இருக்கிறோம், இதுக்கு மேலே வேற என்ன இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. என்ன முடிஞ்சு? இப்போதான் ஆரம்பிக்குது. ஹரக்கத்தையே நிஸ்பத் தோ. இப்போ ஹரக்கத், அப்போ அவனும் நானும் சேர்ந்து அசைகிறேன்னு சொன்னால், இப்போ இது நானா அவனா? இது அடுத்த கேள்வி. நானா அவனா? நானும் அவனுமா ஒன்று தானே இருக்குது. அப்போ நான் சொல்றது யாரு? இந்த நான் யார் சொல்வது? வளையல், நான், வளையல்லேருந்து சத்தம் வருது, நான். வளையல் பேசு, நான் அப்படின்னு சத்தம் வருது. வளையல் பேசுதா, தங்கம் பேசுதா? என்ன பேசுது? 2மே தான் பேசு. ஆனா 2 பேச்சா, ஒரு பேச்சா? பேச்சு ஒண்ணு. அப்ப நான் என்பது ஒன்றுதான், ஒரு நான் தான். அனியத் ஏக், நான் என்பது ஒன்று, நான் தன்மை ஒன்று.
இக்ராருதோ சொல்வது 2. சொல்வது ஒன்று அல்லாஹ், இன்னொன்று படைப்பு. ஒன்று அல்லாஹ். அந்த நானை தன் பக்கம் சேர்த்தால் அது நஃப்ஸ். அந்த நான் என்பதை நான் வந்தேன், நான் போனேன், நான் செஞ்சேன். அந்த நானை தன் பக்கம் சேர்க்கிறதுக்கு பேர் தான் என்னது? நஃப்ஸு. அந்த நானை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பது தான் தாத்துடைய மக்காம். மக்காமே தாத். தாத்துடைய மக்காம். இப்ப நானை நஃப்ஸின் பக்கம் சேர்க்கக்கூடாது. நஃப்ஸின் பக்கம் தன் பக்கம் சேர்த்தா அது என்னது? நஃப்ஸு. அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தா மக்காமே தாத். அப்ப தன் பக்கம் சேர்த்தால் நான் அடிமை. நான் அடிமை. அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தால் நான் ஹக்கு. நான் ஹக்கு. அப்ப அந்த நான் அல்லாஹ்வோடு நான் இருக்கிறதுனால எனக்கும் இருக்கு. நான் என்னும் தன்மை ஒன்றுதான். நான் என்னும் தன்மை ஒன்றுதான். இக்ரார் சொல்வது 2. இந்த நான் தான் சிக்கலான ஒரு இது. இருக்கிறது கொஞ்சம் சிக்கலானது. இப்போ உண்மையில் இந்த நான் யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது. இது எல்லாமே இந்த உஜூது அல்லாஹ்வுடையது, ஹரக்கத் அல்லாஹ்வுடையது, அனியத் அல்லாஹ்வுடையது. அவன் கூட நான் இருப்பதனால் எனக்கு ஒரு நிஸ்பத் இருக்கு. அவன் கூட இருக்கிறதுனால இப்ப நான் அதனால தான் நம்ம பையத் செய்யும் பொழுது ஹைப்பன் மைப்பன் அல்லாஹா, ஹைப்பன் மைப்பன் அல்லாஹ். இப்ப நான் என்பதுதான் அல்லாஹ். நான் என்பதுதான் என்னது? அது யாருல இருந்தாலும் அந்த நான் அல்லாஹ் தான். நான் என்பது அந்த நான் யாருல வேணா இருக்கட்டும். உஜூத் எப்படி யாரில் இருந்தாலும் அல்லாஹ்வோ, எந்த பொருளில் உஜூத் இருந்தாலும் அது யாருடைய உஜூத் தான்? அல்லாஹ்வுடைய உஜூத். அதுதான் அல்லாஹ். உஜூத் தான் அல்லாஹ். இதே போலதான் நான் என்பது யாரில் இருந்தாலும் அந்த நான் அல்லாஹ்வுடையதுதான். அந்த நான் தான் அல்லாஹ். அந்த நான் தான் நம்முடைய நான் அது மறைய வேண்டும். நான் மனுஷன், நான் நான் அப்படி, நான் இப்படி. நம்முடைய இந்த நானை கொண்டு நம்முடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த நான்ல என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்முடைய குணங்கள், அது இது நம்முடைய காரியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் நான்ல. அதை எல்லாம் கலட்டணும். அதான் சுத்தப்படுத்துறது. கலட்டிட்டு அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை அதுல சேர்க்கணும். நானில் என்னுடைய நான் யாரு, என் பேர் இது, எல்லாத்தையும் விட்டுறணும். அவன் என்னை படைத்தான். நான் அவனை அடைவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு நான் வேணாம். இப்போ எனக்கு நான் வேணாம். எனக்கு யார் வேணும்? எனக்கு அவன் வேணும். அவன் எனக்கு வேண்டுமானால் என்னை நான் விட வேண்டும். நான் என்ன செய்யணும்? என்னை விடணும். அப்ப இந்த நானிலிருந்து என்னுடைய எதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அதையெல்லாம் என்ன செஞ்சிடணும்?
எடுத்து சுத்தப்படுத்தி இந்த நானை அல்லாஹ்வுக்கு கொடுத்துடணும். இந்த நானை அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அனல்லாஹ், நானே அல்லாஹ், நானே இறைவன், நானே கடவுள், நானே தெய்வம், நானே ஹக்கு, நானே சத்தியம். அப்படி அல்லாஹ் நம்மிலிருந்து சொல்லு. இது யாப்தேகத்தை. இதான் என்னது? இதுக்குதான் பையத்தே செஞ்சிருக்கிறோம். அப்புறம் இது என்ன யோசிச்சுக்கிட்டே உட்காரணும்? இதுக்குதான் பையத்தே செஞ்சது இதுக்குதான். இப்ப அல்லாஹ் நமக்கு வசமானவனாக ஆகிவிடுவான். அவன் என்ன செய்யலாம்? அப்ப நாம் பார்க்க மாட்டோம், அவன் பார்ப்பான். நாம கேட்க மாட்டோம், அவன் கேட்பான். நாம பேச மாட்டோம், அவன் பேசுவான். நாம செய்ய மாட்டோம், அவன் செய்வான். அப்ப அவனுடைய பார்வை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அவனுடைய பார்வை. அவனுடைய கேள்வி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அவனுடைய கேள்வி. இப்படித்தானே? ஒரு ஜின்னு பிடிச்சிட்டா நாம நம்முடைய பலத்துக்கு இருக்குமா, ஜின்னுடைய பலத்துக்கு இருக்குமா? யாருடைய பலத்துக்கு இருக்கும்? ஜின்னுடைய பலத்துக்கு இருக்கும் எல்லா வேலையும். அப்ப அல்லாவை நாம் என்ன செஞ்சா அடைந்து விட்டால் நம்ம பலத்துக்கு ஒண்ணு இருக்காது. யாருடைய பலத்துக்கு இருக்கும்? அல்லாவுடைய பலத்துக்கு எல்லாம் வந்துடும். இப்ப அல்லாவை வேலை செய்ய விடாமல் நாம உட்காந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் மனுஷன், நான் ஒரு அடிமை, நான் அப்படிப்பட்டவன், என் பேரு அப்துல்லா, நான் இத்தனை படிச்சிருக்கிறேன், எங்க அம்மா இப்படி, எங்க அத்தா இப்படி, என் பிள்ளைங்க, என் குட்டிங்க, நான் இந்த வேலை பார்க்குறேன். இப்படி நான் 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 சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? எல்லாத்தையும் சேர்த்து பெரிய மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம். நான்ல நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் இது எல்லாம் சேர்ந்து குவிஞ்சு போயிருக்கு. அந்த எல்லா குப்பையும் தூர போட்டு சுத்தப்படுத்தி அந்த நானை அல்லாஹ்விற்கு தூய்மையாக கொடுத்தால் அதுதான் இஸ்திர்தாதே அமானத். அமானிதத்தை உரியவரிடம் ஒப்படைப்பது. இந்த நான் என்பது அல்லாஹ் கொடுத்த அமானத். இது யாருடையது? அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். ஆனால் அதை அவனிடத்திலேயே தூய்மையான முறையில் கொடுத்துட்டா நாம் வெற்றி அடைஞ்சோம். அதை நாமளே வச்சுக்கிட்டோம், நாம் நஷ்டம் அடைஞ்சிடும். இப்போ ஒரு மனிதன் அடைய வேண்டியது அல்லாவை. மனிதன் யாரை அடையணும்? அல்லாவை அடையணும். அல்லாவை தவிர வேறு எதையும் அடைய முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, உத்துலுபுனி, மனிதா என்னை நீ தேடு, தஜிதுனி என்னை நீ பெற்றுக்கொள்வாய், வலா ததுலுபு சிவாகு என் அல்லாத எதையும் தேடாதே, லா தஜிது அதை நீ என்ன செய்ய மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் அடைய மாட்டேன்? காசு தேடினா காசு கிடைக்குது, அது எதைதான் வந்தாலும் அதெல்லாம் வெளியே தான் இருக்குமே தவிர எதுவும் நம்மளோட சேர போறது இல்லை. எதுவும். ஆனால் அல்லாவை தேடினால் அல்லாஹ் நம்மோட சேர்ந்து கொள்வான். அல்லாஹ் என்ன செய்ய போறான்? நம்மளோட சேர்ந்து. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, என்னையே நீ தேடு, என்னை நீ பெற்றுக்கொள்வாய் என்றான். அதுக்கு யாரும் தயாரும் இல்லை, அதுக்கு யாரும் பொறுமையும் இல்லை. அல்லாவை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கலிமாவை கொடுத்திருக்கிறான். இந்த கலிமா எதுக்கு தான்? அல்லாவை அடைகிறது. அதனால்தான் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்களோ சொர்க்கத்தில் நுழைவார்கள். இப்போ இந்த கலிமா எதற்காக? நாம் அல்லாவை அடைய வேண்டும், அந்த நோக்கத்துக்காக தான்.
அப்ப அதனால தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒண்ணு தேவை. எனக்கு காசு தாங்க தேவை. எனக்கு வீடு தாங்க தேவை. இந்த துனியா தாங்க தேவை. அப்படின்னு அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. அல்லாஹ்வுக்கு நான் தான் சொல்லிட்டானே, "நீ அல்லாத தேடாத. அத அடையவே முடியாதுன்னு." ம். அப்படியே அல்லாஹ் துனியாவ குடுத்தாலும், வெறுப்பா தான் குடுப்பான். இனிமே இவன் நம்மள்ட்ட வரக்கூடாது. நம்மள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது போ. இத வச்சுக்கிட்டு நீ சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அதாவது நல்லோர்களுக்கு அல்லாஹ்வை அடைந்தவர்களுக்கு துனியா தேவையே இல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா துனியாவ வச்சுக்கோங்க சந்தோஷமா அள்ளி குடுப்பான். அல்லாஹ்வை அடையாதவர்களுக்கு அவங்க துனியாவ நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, சரி போ துனியாவ வச்சுட்டு இதானே துனியா என்ன விட்டுரு ஆள விடு என்ன. அப்படி அவர்களை ஒதுக்குவதற்காக அல்லாஹ் துனியாவ குடுப்பான். அதனால துனியா இருக்கிறவங்க இப்படி படோடபமா இருக்கிறாங்க. அப்படியே அ அவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் குடுத்தான். கேட்டும் குடுத்தான், கேட்காமலும் குடுத்தான். பல மாதிரி அல்லாஹ் குடுத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்க மேல சந்தோஷமா இல்ல. யார் அல்லாஹ்வையே கேட்கிறார்களோ, அவர்கள் மேல் அல்லாஹ் சந்தோஷம். இவங்க என்னையே ஆசைப்படுறாங்களா? அதுக்காக தான் அல்லாஹ் மனுஷனையே படைச்சிருக்கிறான். மனிதன் என்னை அடைந்து என்னுடையவனாக அவனாக வேண்டும். மனுஷன அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கிறான்? அ அவன் மனுஷன புடிச்சுக்கணுன்றதுக்காக படைச்சிருக்கான். நமக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, என்ன செய்யணும்? அ அவன நான் புடிச்சுக்கணும். அவன் என்ன புடிச்சுக்கணும். ம். அதுக்கு தான் படைச்சிருக்கான். அப்ப அது ஒவ்வொரு மனிதனாலும் முடியக்கூடியது தான். ஏன் மனுஷனா இருக்கிறது மட்டும் சாதாரண விஷயமா? அ இருக்கிறதிலேயே மிகப்பெரிய விஷயம் மனுஷனாக இருப்பது. இப்ப அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இருக்கிறதிலேயே மிகப்பெரிய எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து அல்லாஹ் தான் அவ்வளோதான். இப்போ ஒரு மாடு நினைக்குது அல்லாஹ் அடையணும்னா, மாடு அடைய முடியாது. அதுக்கு நினைப்பே வராது. ம். ஒரு யானை இருக்குது, இல்ல ஒரு சிங்கம் இருக்குது. அது அல்லாஹ்வ அடைய முடியாது. ம். இப்ப இருக்கிறதிலேயே மிக சிறப்பான லாஸ்ட் அல்லாஹ்வுக்கு அடுத்து மனுஷன் தான். அந்த இடத்துக்கு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு படி தான். இந்த ஒரு படிய நீ என்ன செஞ்சுக்கோ, தாண்டிக்கொள்றா, அதுவும் நான் தாண்ட மாட்டேன். எனக்கு இதுதான் வேணும்னு போனா, இப்ப மனிதன் மிருகங்களை விட கேடு கெட்டவன்றான். ம். அதுக்குனாச்சும் தெரியல. அதுக்கு அறிவே இல்ல. இவன் அறிவ குடுத்தா, இத வச்சு இவன் அல்லாஹ்வ அடையாம, அ காசு பணத்த வச்சு என்னத்த சாதிக்க முடியும்? காசு பணம் எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம். என்னத்த செய்வீங்க? அ காசு பணம் வச்சிருக்கிறவன் அ நோய் இல்லாம உட்காந்துர்றானா? ம். காசு பணம் வச்சிருக்கவன் எதிரி இல்லாம போயிருதா? இப்ப அல்லாஹ்வை அடைந்து விட்டால் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வால என்ன செய்ய முடியாது? பணத்தால செய்ய முடியுமா? அல்லாஹ்வால செய்ய முடியுமா? இப்ப எல்லாமே யாரால செய்ய முடியும்? இப்ப அத தானே அடையணும். ஆனா மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஆள் மனசுல ஆசை இருக்குது. ஆனா, என்ன அவநம்பிக்கை. அதெல்லாம் நடக்குமா? அப்படிலாம் ஆகுமா? எல்லாரும் சொல்லி சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் குழந்தைக்கு சின்ன குழந்தையிலேருந்து வரக்கூடிய ஆசை அப்படித்தான் இருக்கும். நான் அப்படியே சூப்பர்மேன் மாரி இருப்பேன். பறப்பேன். அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். அந்த ஆசை தான் வருது. எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன் நானு. என்ன வேணா செய்வேன்.
ஆ? அப்படி ஒரு சக்தி எனக்கு வேணும். ஆ? ஆனா, அப்புறம் அறிவு எல்லாரும் சொல்றது. அ எது அதெல்லாம் நடக்குமா? என்ன நீ இது? அ இதெல்லாம் முட்டாள்தனம். அதெல்லாம் நடக்காது. அவனும் கேட்டுக்கிட்டு சரி நம்ம இதுதான். அதான். அப்படியே காலத்துக்கும் கஷ்டப்பட்டு பணம் பணம்னு ஓடணும், சம்பாரிக்கணும். முடிஞ்சா வீடு கட்டணும். இடத்த வாங்கணும், வீடு கட்டணும். அப்படியே ஏதோ வாழ்ந்தோமா, கடைசியில போய் சேர வேண்டியது தான். ம். போய் சேரணும்னு யாருக்காவது ஆசை இருக்குதா? போய் சேர்ந்துருவோம்னாலே பயமாயிருது. என்னடா இது? ஆ? போய் சேராம இருந்தா நல்லாருக்கும். அப்ப அந்த ஆசையையும் அல்லாஹ் நிறைவேத்துவான். ஆ? இப்ப எல்லாம் ஆசை இல்லாம இல்ல. ஆனால் அந்த ஆசையெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணும் சாத்தியமே இல்ல. இது குஃப்ர். என்னது இது? குஃப்ர். அந்த குஃப்ர தான் அறிவுன்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன இல்ல, பொறுமை இல்ல. அவனுக்கு சும்மா இருக்க முடியல. எப்படினாச்சும் மரணத்தை வென்றுடலாமா? சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுவோம். பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படியே வாலிபம் அப்படியே இருக்கணும். என்ன ஆகக்கூடாது? வயசே ஆகக்கூடாது. வயசான தோற்றம்லாம் வரக்கூடாது. எப்புட்றா பண்றது? அ? வயச எப்படி குறைக்கிறது? ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அப்போ ஆசை எல்லாருடைய மனசுலயும் இருக்குது. ஆனால் அதை அடைவதற்கு அந்த ஆசை தான் சொர்க்கம். எத மனுஷன் ஆசைப்படுறானோ அதுக்கு பேரு தான் என்னது? சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கான வழி அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப அந்த வழியத்தான் அல்லாஹ் நபிமார்களுக்கு குடுத்து அனுப்புனான். இப்ப அந்த கலிமாவ சொல்லியே துனியாவுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க ஷேகுமார்களே. அதான் இப்ப என்னது? மிகப்பெரிய முசீபத்து அதுதான். இந்த கலிமாவை அல்லாஹ் சொர்க்கத்துக்காக தானே குடுத்தான். கல்லால தஹலல் ஜன்னா. சொர்க்கம் கிடைக்கும்னு தான் சொன்னாங்களே தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா துனியா ஃபுல்லா உனக்கு கிடைக்கும். அப்படி சொல்லல. ஆனா பார்த்தா கலிமாவே சொல்லி தராங்க. துனியாவுல அப்படியே வாரி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. துனியா தான் பெருசா தெரியுது. இப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மை அந்த பாதையில கொண்டு போறான். அ நாம நிச்சயமாக ஒவ்வொருவரும் நிச்சயமாக நாம என்ன செய்வோம்? அல்லாஹ்வை அடைவோம். ம். நிச்சயமாக அல்லாஹ் உடையவர்களாக நாம ஆகுவோம். நம்முடைய கவனம் இந்த கலிமாவின் மூலமாக நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு குடுப்பான். அ நான் அல்லாஹ்வை அடைந்து விட்டேன். அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி விட்டான். அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் எனக்கு நான் உன்னை அடைந்தவனாக ம். அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்புறம் நாம முராக்கபா செய்யணும். அல்லாஹ்வை அடைந்து இருந்தா எப்படி இருக்கும்? முராக்கபா செய்யணும். ஷுக்ர் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய கவனம் அதுல இருக்கணும். கவனிக்காம ஏனோ தானோ எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் நடக்காது. கவனம் வைக்கணும். யார்ட்ட அல்லாஹ்வை அடைந்தால் நான் எப்படி இருப்பேன்? அ எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம், எப்படி இருக்கும் அது? அ எப்படி இருக்கும் அது? அ அதுக்கு மேல ஏதாவது யோசிக்க வேண்டியது என்ன இருக்குது? ஆட்டோ ஓட்ட வேணாம், காரும் ஓட்ட வேணாம், எதுவும் ஓட்ட வேணாம். என்ன செஞ்சா போதும்? அல்லாஹ் இருந்தா போதும். ம். நாமும் நல்லா இருப்போம். ஊருக்கே நல்லது செய்ய முடியும். ஊருக்கே நல்லது செய்யும். இப்ப என்னென்ன செய்யணும்?
யார் செஞ்சிருக்கோம் அவங்க வந்துடுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு விஷயம் மட்டும் போதும், அவ்வளோதான். அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களா, இது போர்க்களம். போர்க்களத்துல வந்து அவங்க பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களா, இதுதான் வரும். யார் பண்ணா? யார் பண்ணான்னு பார்த்தா நாம பண்ணவே முடியாது. முதல்ல யாராவது ஒரு ஆள் பண்ணித்தானே ஆகணும். இதுவரைக்கும் யாருமே பண்ணல. நான் மட்டும் ஏன் பண்றேன்னு போனா எப்படி போய் ஏன் பண்ணணும்னு நினைச்சா யாராவது பண்ணுவாங்களா? கடைசி வரைக்கும் கியாமத்து வந்தாலும் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டா அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க? ம்? அல்லாஹ். இப்போ நமக்கு இப்போ துன்யா இல்லையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, அந்த சிந்தனையே நமக்கு இருக்கக்கூடாது. துனியாவில் நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நோக்கம் என்ன? அல்லாஹ். அல்லாஹ்வை பிடிச்சிட்டா சில பேர் வியாபாரம் அது இது இருப்பாங்க. அப்படியே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரே அடியில் கோடீஸ்வரன் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால இருக்கிற வேலையெல்லாம் விட்டுருவாங்களே. அது வரைக்கும் இந்த வேலையை என்ன செய்வோம்? மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் அந்த வேலையை என்ன செஞ்சிட மாட்டாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என்ன செய்யணும்? அதுதான் இப்போ நாம் இதில் கவனமாக இருக்கணும். இது இருக்கிறது ரொம்ப லேசானது தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. முதல்ல வேலை நாம் முழு கவனத்தையும் கொடுத்துட்டா முடிஞ்சிடும். நம்முடைய கவனம் மட்டும் முழுசாக ஆயிருச்சு, ஒன்றுமில்லை. எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட அவன் ஆர்வமாக இருக்கிறான். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 2 அடி எடுத்து வைக்கிறேன். நடந்து வந்தால் ஓடி வரேன். நான் என்ன செய்கிறேன்? ஓடி வந்து உன்னை பிடிச்சிக்கிறேன். பயங்கர ஆர்வமாக இருக்கிறான். நம்மளோட அவன் தான் ஆர்வமாக இருக்கிறான். அவனுடைய ஆர்வம் தான் நமக்கு கொஞ்சம் வெளியே வருது. இப்போ நாம நம்முடைய முழு கவனம் இருக்குதா? அவ்வளோதான். முழு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, முழு கவனம் நமக்கு வந்து விட்டால், அந்த புள்ளியில நாம் நிலைத்து விட்டால், நமக்கு நிச்சயமாக அந்த நொடி நமக்கு கிடைச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு பூர்த்தியாக்கி தருவானாக. நம்முடைய கவனத்தை ஒரே புள்ளியில் அல்லாஹ் தஆலா கூர்மையாக ஆக்குவானாக, பலப்படுத்துவானாக, இஸ்திகாமத்தை தருவானாக, உறுதியாக நிற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அவனையே முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك يا ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.